Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒயிட் மெட்டல் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல போடலாம்னு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது ஃபர்ஸ்ட் ஜுவல். இயரிங் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸ்ட்ரெட் மாதிரி, ஸ்ட்ரெட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல பிராடா இருக்கும், கொஞ்சம் பெருசாவே இருக்கும். சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம், சுடிக்கும் வேர் பண்ணிக்கலாம். பார்க்க நல்ல லுக்கா இருக்கும். அதோட இயரிங் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதோட இயரிங் அது மெஸ்ஸா இந்த பாக்கெட்டுக்குள்ள இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். இதுவுமே அப்படி தான், சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம், சுடிக்கும் வேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங்காக இருக்கும். மயில் இருக்க அந்த மாதிரி வச்சு கீழே 3 ஜிம்கா டைப் கொடுத்துருக்கு. இதோட இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இதுலேயுமே மயில் முடி இருக்க அந்த டிசைன் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒயிட் மெட்டல் ஜுவல்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். கோல்டு ஜுவல்லரியை விட இந்த மாதிரி ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும், 1 இயர் மேலேயே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே யூஸ் பண்ணது, எதுக்கு வேணாலும் சடனாக எடுத்து யூஸ் பண்ணுறது இந்த இது தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது. மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் இதை மாதிரி உண்டு. அது எல்லாமே நிறைய சின்ன பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டேன். நிறைய செட் உண்டு இந்த மாதிரி. இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே எந்த சுடி போட்டாலுமே இது எடுத்து போட்டுருவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா நான் இந்த செட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த செட்டுக்கு இந்த இயரிங்கும் போடுவேன், இந்த இயரிங்கும் போடுவேன். இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தோன்ற மாதிரி போடுவேன். இந்த 2 இயரிங்கும் பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் வச்சு கீழே ஜிம்கா அடுக்கு ஜிம்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த வளையங்க. அதுக்கப்புறமா இது நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப பிடிச்ச இயரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சது. டக்குன்னு எடுத்தோன்னா சடனாக இப்படி எடுத்து முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் என்னோட ஒயிட் மெட்டல் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் பிடிச்ச செட்டு எது அப்படிங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு செட் ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு இதில் பிடிச்ச செட்டு என்னது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட பொண்ணோட ஃபேவரட் செட் வந்து இதுவான். இது பார்த்தீங்கன்னா அந்த நோஸ்பின், இது ஒன்று. இது வந்து இது மாதிரி இருக்கு.
இது அழகாக இருக்கிறாங்க உண்டா. இது ஒன்று அப்படி 5 பீசஸ் இருக்குல்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த செட்டோட நோஸ் பின் ஒன்று. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எந்த செட்டோட லிங்க்காவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பின்னில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.